அன்பர்களே, இன்று இறையூர் தாகம் தீர்த்த புரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் விருத்தாச்சலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் பேருந்து சாலையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் தொழுதூரிலிருந்து விருத்தாச்சலம் செல்லும் சாலையிலும் உள்ளது. திருஞான சம்பந்தர் அடியார்களோடு பெண்ணாடத்திலிருந்து திருநெல்வாயில் அறத்துறை என்னும் திருவட்டத்துறை நோக்கி நடந்து சென்றார். கடும் வெயிலால் சம்பந்தர் மிகவும் களைப்படைந்தார். இரவு வந்தது. மாரன்பாடி எனப்படும் இறையூரில் அடியார்களோடு அவர் தங்கினார். ஈசன் தன் கதாயுதத்தால் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி திருஞான சம்பந்தருக்கும் அடியார்களுக்கும் தாகம் தீர்த்தார். இறைவி அன்னபூரணி அனைவரின் பசியை போக்கினாள். அனைவரும் உறங்கினர். திருஞான சம்பந்தர் கனவில் தோன்றிய ஈசன் திரு அறத்துறைக்கு வருமாறு அழைத்ததோடு முத்துப்பல்லக்கு, முத்துக்குடை, முத்து சின்னம் ஆகியவற்றை அந்தணர்கள் மூலம் அனுப்பி வைத்தார். ஈசன் அனுப்பியவற்றை கண்டு திருஞான சம்பந்தர் அக மகிழ்ந்தார். முத்துப்பல்லக்கில் அடியார் சுமந்து வர திரு அறத்துறை நோக்கி புறப்பட்டார் திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருஞான சம்பந்தருக்கு அருளியதாக குறிக்கப்படும் மாரன்பாடியே இன்று இறையூர் எனப்படுகிறது. தேவார வைப்புத்தலம் இது. திருஞான சம்பந்தர் பாடிய தேவார வைப்புத்தலங்களில் 4 பாடிகளில் இதுவும் ஒன்று. மற்றவை எதிர்கொள் பாடி, திருமழபாடி, திருவாய்ப்பாடி. தலம், தீர்த்தம், மூர்த்தம் என்னும் 3 பெருமகளை உடையது இறையூர். வெள்ளாறு எனப்படும் நீவா நதி வடகரையில் அமைந்துள்ளது. தோரண வாயிலுடன் கிழக்கு நோக்கிய திருக்கோவில் இது. ஆலயத்தின் வெளியே கணபதி சன்னதி உள்ளது. விமானத்தில் திருஞான சம்பந்தருக்கு முத்துச்சிவிகை, முத்துக்குடை அளிக்கும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது. திருஞான சம்பந்தர் தனி சன்னதியில் கையில் பொற்றாளத்துடன் காட்சி தருகிறார். நந்தி பலிபீடம் கடந்து சிறிய அளவிலான மகாமண்டபம் உள்ளது. அதை அடுத்து அர்த்த மண்டபம், கருவறையில் தாகம் தீர்த்த புரீஸ்வரர் அருள் பொழிய காட்சி தருகிறார். சதுர ஆவடையாரில் பச்சை கல்லால் ஆகிய லிங்க திருமேனி நமக்கு அருளி செய்கிறது. மகாமண்டபத்தின் தென்புறம் அன்னபூரணி அம்பாள் சன்னதி உள்ளது. மேலிரு கரங்களில் பாசம் அங்குசம் ஏந்தியும் கீழிரு கரங்கள் அபயவரந்த முத்திரைகளோடு அருள்மழை பொழிகிறாள். இவளை வணங்கினால் பசிப்பினி நம்மை அணுகாது. அம்பாள் சன்னதி அருகே நடராஜர் சபை, ஒரு சுற்றுடைய ஆலயம் இது. தென்மேற்கில் கணபதியும் மேற்கில் வள்ளி தெய்வானையும் சுப்பிரமணியரும் உள்ளனர். திருமாலின் சன்னதியும் உள்ளது. வாயு பாகத்தில் கஜலட்சுமி சன்னதி உள்ளது. தென் சுற்றில் 4 சன்னதிகள் உள்ளன. ஈசானிய திசையில் நவகிரகங்களும் சனீஸ்வர சன்னதியும் பைரவர் சன்னதியும் உள்ளன. தலமரம் பலாமரம். தீர்த்தம் சிவபெருமான் அருளிய ஸ்வயம் பிரகாச தீர்த்தம். பௌர்ணமி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை அஷ்டமி, கிருத்திகை முதலிய வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆடி தை வெள்ளிக்கிழமைகள், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, நவராத்திரி, சிவராத்திரி முதலிய விழாக்களும் இங்கு உண்டு. மாசி மகநாளில் முத்துப்பல்லக்கு முத்துச்சிவிகை பெற்ற நாள் என்பதால் திருஞான சம்பந்தருக்கு இங்கே சிறப்பு வழிபாடு நடைபெறும். அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பும் நடைபெறும். இங்கு ஈசனுக்கும் தேவிக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வாசனை மலர்களால் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கி வாழ்வில் எந்நாளும் இன்பமுற்று வாழ்வர். நாமும் மாரன்பாடி என்னும் இறையூர் சென்று ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ தாகம் தீர்த்த புரீஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.